Second match task. Head. Batting. இரண்டாவது மேட்ச். முதல் மேட்ச் மிக சிறப்பாக விளையாடி MCC A அணியினர் மிக பெரும் வெற்றியை பதிவு செய்தனர். இரண்டாவது மேட்ச் MCC A அணியினர் திரு செந்தில்குமார் அவர்கள் டாஸை வின் செய்து பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளார். ஃபர்ஸ்ட் பால் வைட். முதல் ஓவரை வீசுபவர் திரு சூர்யா, எதிர்கொள்பவர் அருண். இவர் ஒரு மிகச்சிறந்த மட்டையாளர், இவர் ஒரு ஆல்ரவுண்டர். மிக சிறப்பாக பந்து வீசினார். முதல் ஓவர் முதல் பந்து ரன் அவுட் என்ற முறையில் ஆட்டம் இழந்தார். முதல் பந்திலேயே ரன் அவுட் ஆகி அருண் அவர்கள் வெளியேறினார். இரண்டாவது பந்து கேட்ச் ஆகும் வாய்ப்பு தவறவிட்டார் திரு கார்த்திக் அவர்கள். மூன்றாவது பந்து நோரன் திசை நோக்கி சென்றது. பந்து வைட். நான்காவது பந்து மிக சிறப்பாக அடித்தார், அதுவும் நோரன் திசையை நோக்கி சென்றது. திரு பிரேம் அவர்கள் அடித்த 2 பந்துகளும் நோரன் திசை நோக்கி சென்றது. ஐந்தாவது பந்து அழகான அடி. கேட்ச் ஆகுமா? இல்லை. 2 ரன்கள் ரன் அவுட்டை தவற விட்டார்கள். மிக சிறப்பான ஓட்டம். அணியின் எண்ணிக்கை 2. எதிரணியினர் தங்கள் அணியின் கணக்கை துவங்கியுள்ளனர். பந்து முதல் ஓவரின் கடைசி பந்து மிக சிறப்பாக தட்டி நோரன். முடிவில் 2 ரன்கள். சக்தி அவர்கள் வீச திரு கோட்டி அவர்கள் எதிர்கொள்கிறார். மிக சிறப்பாக அடித்தார். பந்து நோரன் திசை நோக்கி சென்றது. இரண்டாவது பந்து மிக சிறப்பான அடி, 1 ரன்களை பெற்றுத் தருகிறது. மூன்றாவது பந்து அழகான பந்து. நான்காவது பந்து அருமையான பந்து. திரு சக்தி அவர்கள் மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஐந்தாவது பந்து மிக சிறப்பாக அடித்தார். பந்து கேட்ச் ஆகுமா? 2 ரன்கள். மிகச்சிறந்த ஓட்டம், மிக சிறப்பாக ஓட்டம். 2 ரன்கள். கடைசி பந்து, இரண்டாவது ஓவர் கடைசி பந்து வைட். கடைசி பந்து அதுவும் வைட். ஓவர் கடைசி பந்து மிக சிறப்பாக தட்டி 2 ரன்கள். 2 ரன்கள். ஃபாரூக் அவர்கள் ஃபீல்டிங் தவறவிட்டார். 2 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 7. 2 ஓவர் முடிவில் அணியின் மொத்த எண்ணிக்கை 7. ஓவரை வீசு வருபவர் அசோக், எதிர்கொள்பவர் கோட்டி. மிக சிறப்பாக அடித்தார். கேட்ச் ஆகும் வாய்ப்பு திரு கார்த்தி அவர்கள் தவறவிட்டார். 2வது பந்து மிக சிறப்பாக தட்டி 1 ரன்களை பெற்றார் திரு கோட்டி அவர்கள். அணியின் எண்ணிக்கை 8. 3வது பந்து எதிர்கொள்பவர் பிரேம். மிக சிறப்பாக தட்டி நோரன் திசையை நோக்கி அடித்தார் திரு பிரேம் அவர்கள். 4வது பந்து மிக சிறப்பாக தட்டி 2 ரன்களை பெறுவார்களா? 4 திரு பிரேம் அவர்கள் அணிக்காக 4 ரன்களை அடித்துள்ளார். பந்து வைட். 5வது பந்து மிக சிறப்பு. 2 ரன்கள். 2 ரன்களை பெறுவார்களா? 2 ரன்கள். மிக சிறப்பு. இறுதி பந்து மிக சிறப்பு. 1 ரன்கள். 2 ரன்னாக மாற்றினார்கள். அருமையான ஓட்டம். அணியின் எண்ணிக்கை 16. 4வது ஓவர் முதல் பந்து மிக சிறப்பாக தட்டி மிக சிறப்பாக அடித்தார் கோட்டி. 2 ரன்கள். அருமையான ஓட்டம். திரு கோட்டி அவர்கள் மட்டையிலிருந்து அணிக்கு கிடைத்தது 2 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 18. ஒரு 2வது பந்து மிக சிறப்பாக அடித்தார். கேட்ச் ஆகும் வாய்ப்பு ஆனால் இல்லை. 4வது பந்து மிக சிறப்பாக அடித்து
1 ரன்களை பெற்றுக் கொடுக்கிறார் திரு கோட்டி அவர்கள். 4வது பந்து மிக சிறப்பாக தட்டி திரு பிரேம் அவர்கள் அவுட் ஆகி வெளியேறுகிறார். மிகச் சிறப்பாக அசோக் அவர்கள் கேட்ச் செய்தார். பந்து அருமையான பந்து கடைசி பந்து மிக சிறப்பாக அடித்தார் திரு கோட்டி அவர்கள். கேட்ச் ஆகுமா, 6 ஆகுமா? 6 ரன்கள் திரு கோட்டி அவர்கள் 4வது ஓவரின் கடைசி பந்தில் 6 ரன்களை அடித்து அணிக்கு மிக பெரும் பலம் சேர்த்துள்ளார். அணியின் எண்ணிக்கை 25. பந்து வீச வருபவர் அசோக், எதிர்கொள்பவர் திரு முருகேஷ் அவர்கள். முதல் பந்து மிக சிறப்பாக அடித்து 2 ரன்களை பெற்றுக் கொடுக்கிறார் திரு முருகேஷ் அவர்கள். 2 ரன்கள். அணியின் எண்ணிக்கை 27. 2வது பந்து மிக சிறப்பு 6 ரன்கள். ஆனால் பந்து கேட்ச் ஆகி திரு முருகேஷ் அவர்கள் எதிர்கொள் கொண்ட அளவுக்கு விளையாட முடியவில்லை. கேட்ச் ஆகி அவுட் ஆகிறார். சிறப்பான பந்து, மிக சிறப்பாக பந்து வீசுகிறார். மிக சிறப்பு. அவர் ஆட்டத்தில் மிக முக்கியமான 2 விக்கெட்டுகள் எடுத்துள்ளார். அருமையான அடி, ஆனால் நோரன் திசையை நோக்கி சென்றது பந்து. கடைசி பந்து ரன் இருக்கு. நோரன் திசையை நோக்கி சென்றது பந்து. வருகிறார் அஜித் குமார், எதிர்கொள்பவர் கோட்டி. மிக சிறப்பான அடி. 2 ரன்கள். மிக சிறப்பாக அடித்து அணிக்கு 2 ரன்களை பெற்றுக் கொடுக்கிறார் திரு கோட்டி அவர்கள். 2வது பந்து மிக சிறப்பாக அடித்தார். மிகச் சிறப்பாக தடுத்து அணிக்கு 2 ரன்களை பெற்றுக் கொடுக்கிறார். மீண்டும் 2 ரன்களை பெற்றுக் கொடுக்கிறார் திரு கோட்டி அவர்கள். அணியின் எண்ணிக்கை 31. 3வது பந்து பந்து நோ ரன்ஸ். 4வது பந்து மிக சிறப்பாக அடித்தார். கேட்ச் ஆகுமா? தவற விட்டார். 1 ரன்கள் மட்டுமே. நோ ரன்ஸ். மீண்டும் நோ ரன்ஸ். 6வது ஓவர் கடைசி பந்து. சிறப்பான அடி. கேட்ச் ஆகுமா? இல்லை, தவற விட்டார். 2 ரன்கள். மீண்டும் 2 ரன்கள். திரு கோட்டி அவர்கள் மிக சிறப்பாக விளையாடி அணிக்கு மிக பெரும் பலம் சேர்த்து 33 ரன்கள். ஆட்டத்தின் கடைசி ஓவர். ஃபாரூக், எதிர்கொள்பவர் தமிழ் அவர்கள். மிக சிறப்பாக அடித்து கேட்ச் ஆகி அவுட். அசோக் அவர்கள் பிரம்மாண்டமான கேட்ச். கடைசி ஓவர் 2வது பந்து அடித்தார், அடிக்கவில்லை. தேர்ட் பால் அடித்தார். 1ஆ 2ஆ? ஆஹா, மிஸ் பேட்டிங், ரன் அவுட் ஆகிவிட்டார். முதல் இன்னிங்ஸ் வெற்றிகரமாக முடிந்தது. 34 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்க காத்திருக்கின்றனர். 7 ஓவருக்கு 34 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் அசோக் அவர்களுடைய டீம் களமிறங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிக்ஸு ஃபர்ஸ்ட் பால். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் என்ன மாதிரி மைண்ட் செட்டை நாங்கள் விளாட்றோம் அப்படின்ட்டு. அதே தான் இல்லை, இது வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் செகண்ட் பால். அடுத்த பந்து ஹைட்டாக போயிருக்கு. கோட்டி அவர்கள் ட்ரை பண்ணுவாரா? இல்லை, சிறப்பான கேட்செல்லாம் இல்லை, விட்டுட்டாரு. அங்கே வந்து 2 ரன்கள். 3வது பந்து அடித்தார், இடித்தார் அப்படின்ற மாதிரி. இது வந்து 4 ரன். 3 பந்துகளில் 12 ரன்கள். முருகேஷ் வந்து போன மேட்ச்சில் ஒரே ஓவரில் 15 ரன் அடித்தார் என் ஓவரில். அதனால் இந்த ஓவருக்கு அது இந்த மேட்ச்சில் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி போட்டுட்ருக்காரு. இது வந்து 4th பால். ஃபர்ஸ்ட் ஓவர் 4th பால். 4
ஸ்கோர் 12. ஓகே, 4வது பந்து வைட் 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 அகலப்பந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் 4th பால். அடித்தால் அடி. இது வந்து கோட்டியனை தாண்டி எங்கேயோ போய்விட்டது அந்த ஆலமரத்துக்கே. இது ஒரு 6 ரன்கள். 5வது பந்து 2 6 1 4 1 2 டிக். ஐயோ, வெறி கொண்டு தாக்குகிறார் முருகேசன் அவர்கள். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் அடி, சரியான அடி. கேட்ச் பிடிச்சு விடுவாராம் முருகேசன் அவர்கள். சிறப்பான ட்ரை, பட் இல்லை, நோ ரன். ஸோ ஒரு ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 8 ரன்கள். ஒரு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 18. 34 என்ற எளிய இலக்குடன் அணி சேசிங் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் டீமின் யுவராஜ் சிங் மிஸ்டர் ஏகே இறங்கியிருக்கிறார். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இது அகலப்பந்து வைல்டு. ஸோ நான் வந்து 2 விக்கெட் எடுத்து ஓவர் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இலக்கோடு செந்திலனை வந்து அணியின் கேப்டன் 2வது ஓவரை வீச வந்திருக்கிறார். முதல் பந்து, அதுவும் அகலப்பந்து. எத்தனை அகலப்பந்து வேணாலும் போட்டு ஓவரை டாட்டே செய்து விடுவேன் என்று செந்திலனை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பால் ஒரு மிஸ்ஃபீல்டிங், ஒரு ரன், ஒரே ரன். இரண்டாவது ஓவரில் 2வது பந்து. செந்தில் டு சூர்யா. இட் இஸ் நோ பால். 4. இது கரெக்ட் ரன்னா ராங் ரன்னா என்பது எஸ் 4 ரன். திஸ் இஸ் தேர்ட் பால். Second over, third ball from ஐயோ, சிறப்பான ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் கோட்டி. அப்போ அது நோ பால். ஸோ 3வது பந்து. அடி, சிறப்பான அடி ஃப்ரம் அஜித். 25. 4வது பந்து. 2வது ஓவரில் 4வது பந்து. இதுவும் வைட். ஸோ டோட்டலாக இது வரைக்கும் 9 பால் தான் போட்டிருக்காங்க. ஆனால் 25 ரன் அடிச்சிட்டாங்க எங்கள் டீமு. ஸோ 4வது பந்து. 2வது ஓவரில் 4வது பந்து. அடி, சிறப்பான அடி. முடித்து விட்டார் மேட்சை சூர்யா. 2 ஓவரில் முடித்து விட்டார். 31. இன்னும் 3 ரன்கள் அடித்தால் வெற்றி. 2வது ஓவரில் 5வது பந்து தான் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாவது பந்து. ஓ, அதுவும் வைடு. அம்பையர் வந்து வைடு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. வந்து செகண்ட் ஓவரில் 5வது பந்து. ஐயோ, நல்ல பந்து. 2 ஓவர் முடிந்து விட்டது. 31. 33 தான் டார்கெட்டு. 33 தான் டார்கெட்டு. ஓகே. 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரம் முருகேஷ் டு ஏகே. வெல் பால். இன்னும் 3 ரன் அடிச்சா வின்னு. 3rd ஓவரில் செகண்ட் பால் முருகேஷ் டு ஏகே. ஸோ நோ ரன். 2 பால் டாட் பிடிச்சிருக்காரு முருகேஷ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஓவரில் 3வது ஓவரில் 3வது பந்து. அருமையான ஒரு தடுப்பாட்டம் ஃப்ரம் ஏகே. ஒரு ரன். ஸ்கோர் 32. 2 runs to win. 1 run அடித்தால் ட்ரா. திஸ் இஸ் 4th பால். நோ ரன். அருமையான ஒரு ஷாட், பட் நோ ரன். 5வது பந்து. போடுங்க. ஸோ நல்ல ஷாட், அதுவும் 1 ரன். மேட்ச் ட்ரா.
இன்னும் 1 ரன்கள் அடித்தால் வெற்றி. போலாம் டாட் பால். 3 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 33. மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 4th ஓவர் போட அணியின் கேப்டன் செந்தில் வந்துள்ளார். இது நோ பால் அண்ட் வைட் எல்லாமே. ஸோ 4வது ஓவர் முதல் பந்து. செந்தில் டு சூர்யா, நல்ல ஷாட் அண்ட் தட் இஸ் 1 run ஆர் 4. வெற்றி பெற்று விடுறது. மேட்ச் ஓவர். ஸோ அசோகன் அணி வெற்றி பெற்றுள்ளது. அதுவும் 3.1 ஓவர்